வரேன் டீச்சர். டாடி கம் ஆன் பேபி. இத்தனை பேருக்கு முன்னால என் குழந்தை பாராட்ட அளவுக்கு நடந்துக்கிறதுக்கு காரணமே நீங்க தான். தேங்க்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா நீங்க என் கார்லயே வரலாம். நீங்க உங்க வழியில போங்க, நான் என் வழியில போறேன். ஒரு நாள் அந்த புறா வேட நாள் துப்பாக்கியால் சுடப்பட்ட அம்பு காயத்துடன் வினு சக்கரவர்த்தியின் காலில் விழுந்தது. ரமேஷ், இந்த வீட்டுல கொஞ்ச நேரம் கூட படிக்க விட மாட்டீங்களே, போறோம் உங்க வீட்டுக்கு. இந்த வருஷம் ஃபைல் ஆயிட்டா என்ன சொல்லுவாங்க? 4 வருஷமா ஒரே கிளாஸ்ல இருக்கேன்னு சொல்ல மாட்டாங்க. என்ன வேணும்? டேய், உங்க அண்ணி இன்னும் காணோம். பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போய் பாத்துட்டு வா. இதெல்லாம் எடுத்து என்னடி தைய கிளாஸுக்கு போயிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? தைய கிளாஸ் ஸ்பெஷல் கிளாஸ் இருந்ததுமா. என்ன கர்மமோ, போய் தொலை. அம்மா நீ ஏன் இங்க நிக்கிற? உங்க அண்ணி இன்னும் ஸ்கூல்ல இருந்து வரல, அதான் பாத்துட்டு இருக்கேன். ரமேஷ் பஸ் ஸ்டாண்டுக்கு அனுப்பிச்சிருந்தேன், பாக்கலையா? பாக்கலையே. சரி சரி வந்துடும் வா. ஏனுங்க பஸ் ஸ்டாண்ட் இருந்தா வாரீங்க? ஆமா. என் வீட்டுக்காரங்க பாத்தீங்களா? இல்லையே. 2 மணி நேரம் ஆச்சு, போன மனுஷனை இன்னும் காணுங்க. ஆமா, எங்க போறேன்னு சொல்லிட்டு போனாரு? குடிக்கிறதுக்காக ரோட்டு பைப்ல தண்ணி அடிச்சிட்டு வர சொல்லி அண்டாவை கொடுத்து அனுப்பிச்சேன். போன மனுஷனை இன்னும் காணோம். யோ, அண்டாவை வச்சு தண்ணி அடிச்சிட்டு வர சொன்னா எங்கேயும் அண்டாவை காணோம்? அண்டாவை வச்சு தண்ணிய அடிச்சேன். குடும்பம்னா ஒரு அக்கறை வேண்டாம், இப்படி பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறியே. நானா பொறுப்பு இல்லாதவன்? வாத்தியார, நான் அப்பவே சொன்னேன் குடத்தை வச்சு தண்ணி அடிச்சிட்டு வர்றேன்னு. குடத்தை வச்சு தண்ணி அடிச்சா நீங்க கம்மியா அடிப்பீங்க, அண்டாவை வச்சு தண்ணி அடிச்சா தான் நிறைய அடிப்பீங்கன்னு இவதான் சொன்னான். நீங்க கொஞ்சம் உள்ள போறீங்களா? போகாதே. இந்த காம்பவுண்டுக்குள்ளார என் மான மரியாதை எல்லாம் போற மாதிரி நடந்துக்கிறிய பாவி. யாரடி பாவி? பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த காம்பவுண்டில் குடியிருக்கும் கனதனவான்களே, எல்லாரும் வாங்க. வரமாட்டீங்களா? பரவாயில்ல, இங்க நிக்கிற 2 பேருக்காகவாவது சொல்றேன். அண்டாவை வச்சு தண்ணி அடிச்சிட்டு வர சொன்னாலே சால்னா கடைக்கு போறதுக்கு ஒரு சொம்பு கொடுத்து அனுப்புனாலா? கவுண்டர் சொல்றது ஒரு நியாயம் இருக்குது. பொம்பளைக்கு பொறுப்பு வேணும். அண்டா கொடுத்து பொம்பளை சாகரா கடைக்கு போகணும், ஒரு சொம்பு வேணும். அட கையில கொடுக்க வேண்டாம், அண்டா கொள்ள போட்டு கொடுத்தா அது பாட்டு போகுது. சாராய வாசனை கண்டுச்சுன்னா உடனே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிரு. பேசாம படு. இங்க யாரும் சாட மாடியா பேச வேண்டிய தேவையில்லை. வேணும்னா நேருக்கு நேரா மோதிக்கலாம். நான் ஒரே கையில 18 பேரை சமாளிப்பேன், 2 கையிலையும் சேர்த்து 5 பேரை சமாளிப்பேன். ஆனா ஒண்ணு, இந்த காம்பவுண்ட் இருக்கிற எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், கவனமா கேட்டுக்க. காட்ட வித்தே கள்ள குடிச்சாலும் கவுண்டன் கவுண்டன் தான். நீங்க சொல்றீங்கிற மரியாதைக்காக நான் போறேங்க, இல்லன்னா நடக்கிறதே வேறங்க. குட்டு நைட்டுங்க, வர்றேங்க. ஏன் டீச்சர், நீங்க காலையில இருந்து சிஆர்எஸ் சொல்லிட்டு இருக்கீங்களே, அவங்க என்ன பாடுறவங்களா டீச்சர்? அவங்க நல்லா பாடுவாங்களா டீச்சர்? உங்ககிட்ட எல்லாம் சொன்ன பாருங்க, சிஆர்எஸ்ங்கிறவரு பெரிய ஆத்தருங்க. ஏன் டீச்சர், ஆத்தர்னா ஜாதியா டீச்சர்? ஏங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் சொல்லிட்டு வரேன். ஆத்தர்னா ரைட்டர், ஐ மீன் எழுத்தாளர். அவர் நிறைய நாவல்ஸ் எல்லாம் எழுதிருக்காரு, நிறைய பரிசெல்லாம் வாங்கிருக்காரு. அவர் ரொம்ப பிரமாதமா எழுதுறாரு. அதுக்கு எங்களை என்ன பண்ண சொல்றீங்க? நாளைக்கு மாரியாத்தா கோயிலுக்கு போய் மாவிளை கேட்டு வச்சுட்டு வாங்கன்னு சொல்றேன். தெரியாம சொல்லிட்டேன், மன்னிச்சிடுங்க டீச்சர். அந்த சிஆர்எஸ் ஆள விடுங்க, போங்க.
கன்னியாகுமரியில இறங்க வேண்டியவங்களா இறங்க. சார், நம்பர் 5 நீலகண்டத்தர் எங்க இருக்கு? விவேகானந்தர் பாறை இருக்குல்ல, அதுல ஏறி கடல்ல குதிச்சா நீந்தியே போயிடலாம். ஏயா, நானும் உன் கூட தானே வந்தேன். ஐயோ, இவெல்லாம் கன்னியாகுமரியில என்ன பண்ண போறானோ? சார், புஸ்தகம் உள்ள இருக்கு, போய் பாருங்க. இல்லைங்க, இந்த விலாசுக்கு எப்படி போடணும்னு சொல்றீங்களா? எங்க சிஆர்எஸ் எழுதின மெல்ல தெரிந்தது கதவுங்கிற நாவல் வந்துருச்சா? ஏமா வச்சுக்கிட்டா இல்லங்கிறேன். நீங்களும் 4 நாளா வந்து கேக்குறீங்க. ஒருவேளை ஏஜென்ட் கிட்ட இருந்தா ஸ்கூலுக்கு வாங்கி கொடுத்து அனுப்புறோம் போங்கம்மா. சரி. ஏங்க, உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா அந்த புஸ்தகம் எங்கிட்ட இருக்கு, எடுத்துங்க. ஏப்பா நீ ஊருக்கு புதுசா? அதனாலதாங்க அட்ரஸ கேட்டேன். நல்ல ஆளப்பா நீ. இந்த அட்ரஸா? ஆமா. ஒரு பொண்ணு போச்சே, அந்த பொண்ணோட வீடு இந்த அட்ரஸ் ஒண்ணுதான். அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி போப்பா. போ. வாமா கௌரி, காமாட்சி, யார் வந்திருக்கா பாத்தியா? உள்ள போமா. ஏமா ஒரு மாதிரியா இருக்கு? இல்ல, யாரோ ஒருத்தர் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வராரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்படியா? அவனை நான் கவனிச்சுக்கிறேன். நீ பின்கேட் வழியா உங்க வீட்டுக்கு போமா. போ. சார், இந்த வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணு போச்சுங்களே, இந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு வரீங்களா? ஆமா சார். எங்க இருந்து வர்றீங்க? பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு வரேன். பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வரீங்களா? ஆமா சார். ஏண்டா, என்ன தைரியம் இருந்தா பொண்ணுங்களை டாவடிக்கிறதும் இல்லாம என்கிட்ட விளக்க வேற சொல்லுவ? அங்க பாரு, யாரையும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடிக்காதீங்க சார். வாடா, நாமளும் போய் 2 அடி அடிச்சிட்டு வந்துடலாம். சார், சார், அடியா. நீங்க ஏன் சார் பாத்துட்டு நிக்கிறீங்க? நீங்க வந்து 2 போட்டு போங்களேன். உனக்காக வந்தடிக்க முடியுமா? எப்படியா இருந்தாலும் இந்த வழியா தானே போக போற. இவ்வளவு இலக்காரமா பேசுறியே, அப்புறம் ஏன் பொண்ணை துரத்திட்டு வந்த? நான் வேணும்னு பொண்ணை தோத்திட்டு வரல சார். புஸ்தகக்காரங்கிட்ட இந்த விலாசத்தை கேட்டேன். அந்த பொண்ணோட வீடும் இந்த விலாசம் ஒண்ணுதான், அவங்க ஃபாலோ பண்ணிட்டு போங்கன்னு அவன் தான் சொன்னான். அடடே, இதை ஏப்பா முதலே சொல்லக்கூடாது? நீங்களா போங்கப்பா. எங்க சொல்ல விட்டீங்க? அதான் முடிச்சிட்டீங்களா எல்லாரும்? சாரி, ஒரு சின்ன தவறு நடந்து போச்சு. நானே கூட்டிட்டு போறேன், கோச்சுக்காதப்பா. வா, வாங்க வாங்க. அம்மா, அம்மா. கூட்டிட்டு வர போயிருக்காரு. இவர் தாங்க செல்வத்தோட மாமா. என்னப்பா, அவர் மூஞ்சி உடம்பெல்லாம் காயமா இருக்கு? அது தம்பி ஊருக்கு புதுசு. செல்வத்தோட அட்ரஸ் புஸ்தக கடையில கேட்டிருக்காப்ல. நம்ம கௌரி பொண்ணு புஸ்தகம் வாங்கிட்டு திரும்பி வந்திருக்காப்ல. கடைக்காரர் சொல்லியிருக்காரு, அந்த பொண்ணு பின்னாடி போங்க, நீங்க கேட்ட காம்பவுண்ட் அட்ரஸ் அதுதான் அப்படின்னு இருக்காரு. கௌரி பின்னாலேயே வந்திருக்காரு. சந்தேகப்பட்டு பயந்து போன கௌரி என்கிட்ட வந்து சொல்லுச்சு. அப்படியா, நீ போமா, எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு போன வேகத்துல இவர் மேல கைய வச்சு தடார் புடார்னு அடிச்சு போட்டேன். ஏங்க, வீடு பூட்டி இருக்கு, சாவி இல்லீங்களா? உள்ள போய் சாவி எடுத்து கொடு. பாத்தியார, கொஞ்சம் இருங்க, எதுக்கு அவசரப்படாதீங்க. இவர்தான் மாமாங்கிறதுக்கு என்ன அத்தாட்சி? முந்தா நாள் இப்படித்தான் பக்கத்து தெருல மாமான்னு ஒருத்தன் வந்து வீட்டு இருக்கிறதையே தொடச்சு எடுத்துட்டு போயிட்டான். என் வீட்டுல தொடச்சு எடுக்கிற அளவுக்கு ஒண்ணு இல்ல. அரைச்சன செல்வம் வர வரைக்கும் தான் அந்த திண்ணையில உட்கார்ந்து இருக்கட்டுமே. ஏப்பா, மனுஷனுக்கு மனுஷன் நம்பலன்னா எப்படி? நீங்க கொஞ்சம் உள்ள வரீங்களா? வாங்கல. மனுஷனை நம்பலன்னா எப்படியா? அப்புறம் ஏன் வாடகை கேக்குற? தம்பி, சாவி கொடுக்கறத பத்தி ஒண்ணும் இல்லைங்க. பரவாயில்லைங்க, செல்வம் வர வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். என்ன நீ இப்படி பண்ணிட்டீங்க? அந்த ஆளை பார்த்தா பாவமா இருக்கு. எனக்கு என்ன தெரியும் அந்த வாட்ச்மேன் இந்த அடி அடிப்பான்னு? நீங்க ஏன் வாட்ச்மேன் கிட்ட சொன்னீங்க? ஒரு பொண்ணு பின்னாடி அவ பர்மிஷன் இல்லாம ஒரு ஆள் ஃபாலோ பண்ணா இப்படித்தான் நடக்கும். இது பாருங்க, நீ பர்மிஷன் இல்லாம ஒரு பொண்ணு பின்னால ஒரு பையன் ஃபாலோ பண்ண கூடாதுன்னா இந்தியாவுல நம்ம எல்லாம் தனியாவே இருக்க வேண்டியதுதான்.
வாங்க மாமா, நான் பஸ் ஸ்டாண்டெல்லாம் உங்களை தேடிட்டு வரேன். இங்க வந்து உட்காந்துருக்கீங்க. எப்படியோ வந்து சேர்ந்தீங்களே. ஆமா, ஊர்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? என்னமாமா கையில கட்டு மோத்துல காயா? நீ மட்டும் கரெக்ட் டயத்துக்கு பஸ் ஸ்டாண்ட் வந்திருந்தீங்கன்னா அனாவசியம் இந்த சம்பளம் நடந்திருக்காதுல்ல. ஆமா, இந்த விஷயத்துல கௌரித்துறை யாராவது சம்மந்தப்பட்டிருந்தாங்கன்னா நான் சும்மா விட்டுக்க மாட்டேன். அவ ரொம்ப நல்ல பொண்ணு. அது மட்டும் இல்ல, பாவம் கல்யாணம் ஆகி 3 நாள்ல அவ உதவி ஆயிட்டா. ஆமா, அவளைக்கு நீங்க சந்திச்சீங்க. உன் அட்ரஸ் விசாரிக்கிறதுக்காக புஸ்தக கடைக்கு போனேன். அங்க இந்த பொண்ணு நின்றுட்டு இருந்தது. சிஆர் எழுதுன மெல்ல திறந்த கதவு புஸ்தகம் இருந்தா கொடுங்கன்னு கேட்டுச்சு. கடைக்காரன் ஸ்டாக் இல்லைன்னா நான் என்ன பண்ணேன், என்கிட்ட இருந்த புஸ்தகத்தை கொடுத்தேன். நான் தான் சிஆர் அந்த பொண்ணுக்கு தெரியாது இல்லையா, அதனால எனக்கு கண்டதும் முறைச்சு பார்த்துட்டு போயிடுச்சு. கடைக்காரன் சொன்னா, நீங்க கேட்ட விலாசமும் இந்த பொண்ணோட வீடு ஒண்ணுதான், அதை ஃபாலோ பண்ணி போங்கன்னா போனேன், வாங்கி கட்டிக்கிட்டேன். நீங்க திடீர்னு ஒரு லெட்டர் போட்டுட்டீங்களா? அதை பார்த்தோன்னு எனக்கு ஒரே ஆச்சரியமா இருந்தது. ஆமா, இவ்வளவு நாள் நீ எங்க இருந்தீங்க? விசாகப்பட்டினத்துல 6 மாசம் தங்கி ஹார்பர் லைஃப் பத்தி ஒரு கதை எழுதுனேன். தெரியாம தான் நான் கேக்குறேன். ஊரு ஊரா சுத்தி கதைன்னு என்னமோ எழுதுறீங்களே, ஒரே இடத்துல உட்காந்தா கதை வராதா? அது அப்படி இல்ல செல்வம். ஊருக்கு ஊரு ஜனங்களோட வாழ்க்கை முறையும் சுற்றுப்புற சூழ்நிலை மாறுபடுது இல்லையா, அதனால அங்கங்க போய் தங்கி இருந்து பார்த்து எழுதினா தான் நல்லா வரும். ஆமா, இங்க ஏதாவது கதை எழுத போறீங்களா? ஒரு கோயில பின்னணியா வச்சு நாவல் எழுதுறதுக்காக மதுரைக்கு போறேன். நீ இங்க இருக்கியா? அப்படியே ஒரு 5 நாள் தங்கிட்டு போலான்னு வந்தேன். நீங்க இங்க தங்குற பத்தி எனக்கு ஆட்சேபம் இல்ல. ஆனா ஏறும் உங்களுக்கு வசதிப்படுமா? வசதி எல்லாம் பார்த்தா ஊர் ஊரா போய் எழுத முடியுமா? நல்ல ஆளுப்பா நீ. பேன் ஸ்லிப் வேணும். அங்க போய் கேளு. எக்ஸ்கியூஸ் மீ, அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும். பேன் ஸ்லிப் கொடுங்க. அங்க போய் பாரியா. வர்ற விட கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா பதில் சொல்லுங்க சார். நான் ஊருக்கு புதுசு, தெரியாம தானே கேக்குறேன். நீ என்ன எம்பேர்லயே பணம் போட போற? போயா. சார் கொடுங்க, நான் எழுதி தரேன். தேங்க்ஸ். சாரி. சரி. யார் அது? நான் தான். நான் தானா? வீட்டுக்காரம்மா பொண்ணு. என்ன விஷயம்? உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? எல்லாரும் என்ன பண்ணுவாங்களோ அதான் பண்ணிட்டு இருக்கேன். யோ, வாயா வெளியே. இப்ப நான் வெளியே வர முடியாத நிலைமையில இருக்கேன். சனி, என்ன என்ன விஷயம்? துணி துவைக்கணும். நானும் துணி ஊற போட்டு வச்சுக்க, நானும் துவைக்கணும். இந்த வீட்ல நீ குடி இருக்கிற மாதிரி பாரு. என்னமா அது எப்ப பார்த்தாலும் தகராறு பண்ணிட்டே இருக்கீங்க? நாங்க வீட்டுக்காரங்க. நாங்க துணி துவைச்சதுக்கு அப்புறம் தான் இவர் துணி துவைக்கணும். இதை மட்டும் உணர்த்தே கேட்க தெரியுது இல்ல? 300 ரூபா வாடகை வாங்கிட்டு முனிசிபல் ஆபீஸ்கார வந்து 30 ரூபா சொல்ல சொல்றீங்க. அவள என்ன உங்ககிட்ட நியாயம்? நான் துணி துவைச்சிட்டு தான் விடுவேன். நானும் துவைக்கணும். நான் துவைச்சிட்டு வேலைக்கு போகணும். ஏமா இவன் மட்டும் என்ன துவைச்சிட்டு திருடவா போறான்? போய் தொலை. யோ, நீங்க மட்டும் தனியா வந்தீங்களா? நீங்களும் பேச மாட்டேங்கிறீங்க, என்னையும் பேச வேண்டாம்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. எனக்கு கோடிக்கணக்கான சொத்து இருக்கு, அரண்மனை மாதிரி வீடு இருக்கு. உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா என் குழந்தைக்கு. பாம்பு புத்துக்கு பால் ஊத்திட்டியா கௌரி? ஊத்திட்டேன். சார் யாராவது என்ன ரோட கிராஸ் பண்ணி விடுங்க சார். சார் யாராவது என்ன ரோட கிராஸ் பண்ணி விடுங்க சார். யாராவது என்ன ரோட கிராஸ் பண்ணி விடுங்க சார். சார் நீ பிறந்ததே தண்டம், உனக்கெல்லாம் எதுக்குடா ஸ்கூலு? சார் யாராவது என்ன ரோட கிராஸ் பண்ணி விடுங்க சார். ஏன் தம்பி,
உன்னை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறது வீட்டுல யாரும் இல்லையா? கூட்டிட்டு போக சொன்னா ஸ்கூலுக்கே அனுப்ப மாட்டாங்க சார். சார் நானே குருடன், இப்ப படிக்கலன்னா பெரியவங்க நான பின்னாடி. பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சா சார்? ஆமா. ஏன் தம்பி? என்ன இங்கே நிறுத்துருங்க சார். ஏன் தம்பி நான் கொண்டு போய் ஸ்கூல் விடுறேன்? வேண்டாம் சார், எங்க டீச்சர் வருவாங்க. உங்க ஸ்கூல் டீச்சரா? வேற ஸ்கூல் டீச்சர். என்ன கொண்டு போய் எங்க ஸ்கூல்ல விட்டுட்டு அப்புறம் அவங்க ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. இவர் எப்படி இந்த பையன் கூட? பாபு வந்துட்டீங்களா டீச்சர்? இந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ற டீச்சர் இவங்க தானா? போலாமா? போலாம் டீச்சர். வா. அண்ணே வேகமா போங்கண்ணே, இல்லன்னா வேற பஸ்ஸுக்காரன் வந்து யாரை ஏற்றிட்டு கொண்டு போயிட போறானே. அண்ணே என்னையா? மன்னிச்சுக்குமா, இப்படிதான் யாரு வாங்க. உங்களுக்காக தான் நான் வண்டியை வேகமா ஓட்டிட்டு வர சொன்னேன். போலாமா? ரைட். டேப்பன் டிக்கெட் ஒரு 40 பைசா கொடுங்க. டிக்கெட் 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 டிக்கெட். பின்னாடி கண்ணாடி போட்டவர் வாங்குவார். நான் முன்னாடி கண்ணாடி போட்டவங்கள தான் பார்த்திருக்கேன், பின்னாடி கண்ணாடி போட்டவங்கள பார்த்ததே இல்லையே. இந்த எகத்தாளத்துக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சல்ல. இதெல்லாம் ஏற்கனவே பல புஸ்தகத்துல படிச்சுட்டோம். என்னைக்காவது ஒரு நாள் பஸ் ஸ்டாண்ட்ல ஒழுங்கா பஸ் நிறுத்திருக்கீங்களாடா? அண்ணே இத முன்னாடி ஓட்டுறாரு பாருங்க, அவரை கேளுங்க. நீங்க ஓட்டுவீங்க. டிக்கெட் தினம் கரெக்டா சில்லற 40 பைசாவா தரீங்க. ஒரு நாளைக்காவது 5 ரூபாய் 10 ரூபாவா தரக்கூடாது? அன்னைக்காவது சில்லன்னு சொல்லி உங்களுக்கு பணம் நான் தரலான்னு தான். தேங்க்யூ. பாடி ஆடி நடிக்கணுமா? எதுக்காக டேபிள் கார்டு ஆஃப் பண்ண சொன்னேன்? அப்படிதான் ஆஃப் பண்ண சொல்லுவேன். எங்களை பார்த்தா பிரியாணி மாதிரி தெரியலையா? பிரியாணி மாதிரி தெரியலையா? டேபிள் கார்டை எதுக்காக ஆஃப் பண்ணிட்டேன்? கன்னியாகுமரியில இருந்து நாகர்கோயில் வரைக்கும் தான் டேப் பாடும். நான் அப்பவே நினைச்சேன்டா. ஜாவா ஆமாடா. இந்த சோடா புட்டி கண்ணாடி வேற, தலையை இப்படி பரோவான்னு வாரிக்கிட்டு தோல்ல ஒரு பைய வேற, இந்த காக்கி சட்டி இப்படி தேவைக்கணுமா? நான் நினைச்சேன் அந்த பொண்ணு பஸ்ல ஏறோது பாட்டை போடுறேன், அது இறங்கும் போது பாட்டு ஆஃப் பண்றேன். நாங்களாம் மனுஷன் இல்லையா? நாங்களாம் பாட்டை கேட்க கூடாதா? உன் பேருடா ராமசாமி. ராமசாமிங்கிற பேருக்கெல்லாம் பாட்டு போடுறது இல்ல. போயா? அவ்வளவுதானா? அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதானா? அவ்வளவுதான். காலே காலே லகி கை காலே காலே. போடுங்க சவுகி. ஐயோ ஓஹோ ஓஹோ ஓஹோ. ஓஹோ ஓஹோ ஓஹோ. ஆஹா 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 ஆஹா. காண வந்த காட்சி என்ன வெள்ளி நிலவே, கண்டுகிட்ட கோலம் என்ன வெள்ளி நிலவே, ஓடி வந்த வேகம் என்ன வெள்ளி நிலவே, ஓரங்கட்டி நிற்பதென்ன வெள்ளி நிலவே. ஏங்க எதுலீங்க இந்த வச்சனம்? வசனம் இல்லைங்க, பாட்டு. பாட்டா? ஏண்டா அப்படியே நீ நினைச்சிட்டு இருந்தா அதுக்கு நாங்க என்னடா பண்றது? வேணா கரெக்டா ஒரு தடவை பாட்டுமா? வேணாம்ப்பா, நான் ஏற்கனவே வீடு நினைச்சிட்டு பாத்ரூம் குள்ள பூந்துருக்கேன். மறுபடியும் நீ பாடுன பக்கத்து வீட்டுக்குள்ள பூந்துருவேன். கதவை மூடுறா.
யாருக்கிட்ட போகாதீங்க. பாத்தியாரே, ஆள் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. இத்தனை நாள் அந்த காம்பவுண்டுக்குள்ள பாத்திர பண்ண திருட்டு போகுதுன்னா அது இவனால்தான். அரியே, போய் அந்த அருவாளை எடுத்து வாடி. செல்வம், கம்பு இருந்தா எடுத்து வாடா. அப்புறம் இன்னைக்கு கஞ்சி ஆக்கிறேன், கஞ்சி. ஐயோ, டேய், நான் அருவாளை எடுக்க மாட்டேன். எடுத்தா யாரையும் வெட்டாம கீழே போட மாட்டேன். நீ சரியான ஆம்பளையா இருந்தா கையில எது இருந்தாலும் அங்கேயே போட்டு மேல வாடா. டாய், மரியாதையா வெளியே வந்துரு, இல்ல உன் டங்குவார கட்டிடுவேன். சத்யா, கையில வச்சு இந்த அடுகுண்ட போட்டா. இந்த மாதிரி ஆள் ஆளுக்கு மிரட்டிட்டு இருந்தா எப்படிப்பா வெளியில வருவான்? இந்தாப்பா, யாரா இருந்தாலும் வெளியில வா. ஒண்ணு செய்ய மாட்டான், வெளியில வாயா. என் வீரத்துக்கே வேலையெல்லாம் பண்ணிட்டீங்க. மாமா, நீங்களா உள்ள எதுக்கு போனீங்க? பக்கெட்ல விழுந்துருச்சு, விடிஞ்சு வெளியே தெரிஞ்சு அசிங்கமாரி மாதிரி எடுக்க அதை கால் விட்டு கலக்கிட்டியாக்கும். சுமாரியா? என்ன டீச்சர் நீங்க மட்டும் தனியா சிரிச்சுட்டு வர்றீங்க? ஒண்ணு இல்ல, இன்னைக்கு காலையில எங்க காம்பவுண்ட்ல ஒரு சம்பவம் நடந்தது. அத நினைச்சு பார்த்து சிரிப்பு வந்துருச்சு. ஐயோ, மரகதம், கௌரிங்க காணும். ஆமாங்க, விளக்கு வச்சாச்சு. மணியும் 6:30 மேல ஆச்சு, இன்னும் காணுங்க. மழை வர்ற மாதிரி இருக்கு, நீ போய் குடை எடுத்துட்டு வா. நான் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போய் பார்த்து வந்துடுறேன். ஆசைகளை ஆசையில் உன்னிடம் பேச வந்தேன். ஆவியில் மேவிய சேதிகளை கேளென நெஞ்சிடம் கூற வந்தேன். நினைவுகள் எங்கோ கலைகிறதே, கனவுகள் ஏனோ கலைகிறதே. நிழல் போலும் தொடர்கிறதே. வைகரையில் வைகை கரையில் வந்தால் வருவேன் உன்னருகில். உன்னில் நெஞ்சம் வான்வெளியில் நாளும் நடத்தும் ஊர்வலங்கள். வைகரையில் வைகை கரையில் வந்தால் வருவேன். எக்ஸ்கியூஸ் மீ, நான் கூப்பிட்டாலும் நீங்க என் கார்ல வரப்போறதில்ல. அட்லீஸ்ட் உங்க கையில் இருக்கிற கொடையாவது நீங்க மழையில நினையாம இருக்கிறதுக்காக பிடிச்சிட்டு போலாமே. ப்ளீஸ் ப்ளீஸ்.
என்னடி ஏண்டி? இங்க வாயா. காலையில இருந்து கௌரி என்ன அணைத்துக்கிட்டே இருக்கு, போய் என்னன்னு கேளு போ. யோ, இப்படியே போவ? வேஸ்ட் எடுத்து ஒழுங்கா கட்டிட்டு போயா. அப்புறம் நீ இப்படியாவா போக போறாங்க? இவ்வளவுதான். இதுக்கு போய் என்னங்க 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 கௌரி அணைத்திட்டு இருக்கு? காய்ச்சலா? காய்ச்சல் வராம என்னங்க பண்ணும்? மழை பெஞ்சா எங்கேயாவது ஒதுங்கி நிக்கணும் இல்லையா? கையில இருக்கிற கொடையாவது புடிச்சிட்டு வரணும். நான் சொன்னா இந்த வீட்டுல யாருங்க கேக்குறாங்க? பெருசுல இருந்து சிறுசு வரைக்கும் எல்லாம் சரியா தான் இருக்கு. டாக்டர் வந்து ஊசி போட்டு போனாரு, இன்னும் காய்ச்சல் நிக்கலைங்க. ஆமா, இவங்க அப்பா எங்க போயிட்டாரு? பார்பர் ஷாப்புக்கு போன மனுஷனை இன்னும் காணோம். ஆமா, சிவகாமி இருப்பாளே. தையல் கிளாஸுக்கு போனவ இன்னும் வரலைங்க. கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா? நான் கடைக்கு போய் அமிர்தஞ்சனம் வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்க போங்க. என்னை காதல் வலையில் அடைத்தவளே, பட்டு சேலை காத்தா ஏதாவது மூணு வந்து எழுதும்போது பேரா காணாம போடுவேன். எங்கடா பேரா? குறும்பு பார்வை பார்த்தவரே, என்னை போட்டு கிளியாய் அடைத்தவரே. ஆல் இந்தியா ரேடியோவின் திருநெல்வேலி வானொலி நிலையம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விருப்பம். அடுத்த பாடலை பாடுபவர் சியாமளா கௌரி. இப்போது பாடலை கேட்போமா? பாட்டை கொஞ்சம் நிறுத்துங்க. இந்தாங்க. 9 வந்து பாக்குறேன். யார் அந்த பொண்ணு? ஏண்டா, ரிசப்ஷனுக்கு வர்றவங்க எல்லாம் யாரு என்னன்னு கேட்கவா முடியும்? டின்னர் நடக்குது, லைட் மியூசிக் நடக்குது, அதையெல்லாம் பார்க்காம போடா. ஹலோ டாக்டர். தேங்க்யூ. டாக்டரு வணக்கம். டாக்டரு கண்ட இடத்துல வந்து தின்னுட்டு இருக்காதீங்க, பிளட் பிரஷர் அதிகமாயிடும். போய் உட்காருங்க. டாக்டர், உங்களுக்கு 447430 இருந்து போன் வந்திருக்கு. உடனே வர சொன்னாங்க. ஹலோ ஆனந்த். ஹலோ, வாடா புது மாப்பிள்ள. எங்க இந்த பக்கம்? யாராவது பேஷண்ட் பார்க்க வந்தியா? நோனோ, உன்னதான் பார்க்க வந்தேன். என்ன விஷயம்? நாளைக்கு ஈவினிங் நம்ம கடை ஓபன்ங்கறத மறந்துட்டியா? மறந்தே போயிட்டேன்டா. எத்தனை மணிக்கு? ஈவினிங் 6 மணிக்கு. இந்த பார், நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன். நீ வேலை இருக்கு அது இருக்குன்னு சொல்லிட்டு வராம இருந்துறாத. உன் பிரச்சனையை நீ சொல்லிட்ட. நான் ஸ்பெஷல் வார்டுல சில பேஷண்ட் பார்க்க வேண்டியிருக்கு. கரெக்டா 8 மணிக்கு வந்துடுறேன். ஓகே? ஓகே. ஓகேடா. பாய். கண்டிப்பா வந்துடுறேன்டா. டோன்ட் வரி. டெஃபினெட்லி ஐ வில் கம். ஓகே? சாரி. சாரி. ப்ளீஸ், எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போகணும். சரி.
தேங்க்யூ மேடம். இதுல உங்க பேர் தானே இருக்கு. நான் எங்க கழுத்து போடுறது? அடுத்த பக்கத்துல. மை ஃபேவரட். மேடம் மேடம். சரி, நீ போ. எங்க ராத்திரி நான் சொன்னதை பத்தி ஏதாவது யோசனை பண்ணீங்களா? இப்ப நான் இந்த காப்பியை குடிக்கட்டுமா வேண்டாமா? ஐயோ, தாராளமா குடிங்க. ஆனா நான் சொல்றதையும் கேளுங்களே. அவதான் பாடுறேங்கிறாளே, நீங்களாவது சொல்லி கல்யாணத்துக்கு. சரி விடுறி, கொஞ்ச நாளைக்காவது அவ இஷ்டத்துக்கு தான் இருக்கட்டுமே. நாம என்ன இப்படியேவா விட்டுற போறோம்? நல்ல பையனா நானும் தேடிக்கிட்டு தான் இருக்கேன். பையனை நமக்கு பிடிக்கிறத விட அவளுக்கு பிடிக்கிறதா முக்கியம். ஏன்னா கடைசி வரைக்கும் குடும்பம் நடத்த போறவ அவதான். சரி, அதான் உங்க தத்துபுத்திரி வரா. வாமா. அப்பா, நான் ரெக்கார்டிங் லைப்ரரி வரைக்கும் கொஞ்சம் போயிட்டு வரேன். போயிட்டு வாமா. நானும் வரணுமா? இல்ல வேண்டாம், நானே போறேன். அப்பா, அம்மா கிட்ட சொல்லிடுங்க, நான் போயிட்டு வரேன். போ போ, எல்லாம் நீங்க குடுக்குற செல்லம். இது வரைக்கும் அவ கச்சேரி ஒண்ணு கூட நான் மிஸ் பண்ணலடா. நேத்து பாரு, அவகிட்ட ஆட்டோ ஒண்ணு கூட நான் மிஸ் பண்ணலடா. நேத்து பாரு, அவகிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கலான்னு பார்த்தா புடுங்கிட்டு போயிட்டா. ஏன்டா சொல்றதுக்கு வெக்கமா இல்ல? எனக்கு வெக்கமே இல்ல. ஏன்டா இப்படி பண்ற? டாக்டர் வேலைன்னு பார்க்காம ஏதோ ஒரு நாள் ஆஸ்பத்திரியில இடிச்சிட்டாலாம். அவ நல்லா வேற பாடுவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவ பின்னாடியே சுத்தி எடுத்துறீர. ஆமா, இந்நேரம் அவ அட்ரஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பிய? நேத்து தான் கண்டுபிடிச்சேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க ஆர்கெஸ்ட்ரால இருக்கவங்கிட்ட கேட்டு அவ விலாசம் வாங்கிட்டு அவளை பார்க்க போனா, கடைசியில அவங்க சீஃப் டாக்டர் வீட்டு பக்கத்து வீடு. பேசாம வந்துட்டேன். டேய், உன்னோட நேரம் அவளே வர. இங்கே வரா? ஆமா. டேய், நீ ஒன்னு செய். என்ன? இந்த கடையில கொஞ்ச நேரம் வேலைக்காரன். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். டாக்டர் தானே? எஸ். சாங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கேசட்ல ரெக்கார்ட் பண்ணணும். யூ மீன் வீடியோ கேசட் ஆர் டேப் கேசட்? டேப் கேசட் தான். மேடம், அந்த சாங்ஸ் லிஸ்ட் எல்லாம் எடுங்க. வேண்டாம், லிஸ்ட் என்கிட்ட இருக்கு. இந்தாங்க. ஓகே, ஒரு 1 hour கழிச்சு வாங்க. 1 hour? இதுல நிறைய வேலை இருக்கு. பதிவு பண்ணிட்டீங்களா? ஓ, பண்ணிட்டேனே. இங்க போட்டு கேட்கலாமா? நான் கரெக்டா பண்ணிருக்கேன். வீட்டுல போய் கேளுங்க. இந்தாங்க. என்ன? தேங்க்யூ. வெல்கம். தயவு செஞ்சு டேப் ஆஃப் பண்ணாதீங்க. நான் வேற யாரும் இல்ல, டாக்டர் ஆனந்த். நான் கேசட் கடைக்காரன்னு உங்ககிட்ட போய் தான் சொல்ல சொன்னேன். நீங்க பாடின இந்த பாட்டை உங்களுக்கே தெரியாம பதிவு பண்றதுக்கு நான் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பேன் தெரியுமா? ஆனா நீங்க நான் கொடுத்த ஆட்டோகிராஃப்ல கையெழுத்து கூட போடாம கொண்டு போயிட்டீங்க. போட்டோகிராஃபர் கிட்ட உங்க போட்டோவை வாங்கறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். உங்களுக்கு தெரியும், நீங்க இந்த மாசம் பாடின எல்லா கச்சேரிக்குமே நான் வந்தேங்கிறது. இதை பாருங்க, எனக்கு உங்க போன் நம்பர் தெரியும், உங்க வீட்டு நம்பர் தெரியும், உங்க பேரும் தெரியும். ஆனா உங்க மனசு எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியுது. அதை நான் எப்ப முழுமையா தெரிஞ்சுக்க போறேன்?
என்னடா எதுக்கு அர்ஜென்ட்டா வர சொன்ன? ஒண்ணு இல்லடா, உன் பேர்ல என் கடை அட்ரஸுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. அது எப்படிடா? எனக்கு எழுதணும்னா ஒண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு எழுதுவாங்க, இல்லைன்னா வீட்டுக்கு எழுதுவாங்க. கௌரி, நீ அனுப்பின போட்டோவும் லெட்டரும் எனக்கு கிடைச்சது. வீட்டுக்கு வந்து முறைப்படி பொண்ணு கேளுங்க. பையன் கரெக்டா தான் முடிச்சிருக்கான். ஏமா, வருங்கால மாமனார் பக்கத்துல உட்கார்ந்துருக்காருன்னு கொஞ்சமாவது மனசுல பயம் இருந்தா நீ இந்த மாதிரி செய்வியா? தப்புதான்ப்பா. அட என்னங்க, சின்னஞ்சிறுசுங்க இப்படித்தான் இருக்கும். அதுக்கு போய் நீங்க புறாமப்பட்டா அவங்க என்ன செய்ய முடியும்? அது இல்லைங்க, ஒரு மரியாதைங்கிறது எங்களுக்கு வேண்டாங்க, மரியாதை எங்களுக்கு வேண்டாம். ஓஹோ, அப்ப இப்பவே நீங்க உங்க மருமகளுக்கு சப்போர்ட்டா? சப்போர்ட் தான். இப்ப என்ன நிச்சயதார்த்துக்கு ஒத்துக்க போறீங்களா இல்லையா? ஒத்துக்கிறா. அப்படி சொல்லுங்க. புடிங்க. இப்ப எப்படி இருக்கு? இப்பவாது காபி கொடுமா. சாரி டாக்டர், நேத்தி கோயம்புத்தூர்ல மட்டும் அந்த நட்சத்திர கலை விழா நடக்கலன்னா உங்க மேரேஜுக்கு கண்டிப்பா நான் வந்திருப்பேன். இட்ஸ் ஓகே. அதுக்கு பதிலா இன்னைக்கு நைட்டு எங்க வீட்டுல ஒரு டின்னர், அதுக்கு நீங்களும் உங்க மிஸ்ஸஸும் கண்டிப்பா வரணும். கண்டிப்பா வரும். ஒரு குட் நியூஸ் டாக்டர். சொல்லுங்க. உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா உங்க மிஸ்ஸஸ் ரெக்கார்டிங்ல பாட வைக்கலான்னு இருக்கேன். அவங்க பாடுவாங்கல்ல? கண்டிப்பா பாடுவேன். கண்டிப்பா நான் பாட மாட்டேன், பாட மாட்டேன், பாட மாட்டேன். அதான் ஏன்னு நான் கேக்குறேன். இத பாருங்க, கல்யாணத்துக்கு முன்னால நானும் தான் சினிமால பாடணும்னு ஆசைப்பட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் ப்ளீஸ் வேண்டாங்க. இத பாரு, என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக உன்னுடைய திறமைகளை ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு வைக்க நான் விரும்பல. கௌரி, நான் உன்னை கெஞ்சி கேட்டுதான் நீ பாடணுமா? சச்சே, அப்படியெல்லாம் இல்ல. அப்படின்னா நாளைக்கு ரெக்கார்டிங் தியேட்டர் போறோம், நீ ரெடியா இரு. டாக்டர் இருக்காருங்களா? நான் டாக்டர் தான் பேசுறேன். என்ன விஷயம்? டாக்டர், இன்னைக்கு என் ஹஸ்பண்டுக்கு நீங்க ஆபரேஷன் பண்றதா இருந்தது. இப்பதான் நியூஸ் வந்தது நீங்க ஆபரேஷன் பண்ண போறது இல்லன்னு. ஏன் டாக்டர்? இத பாருமா, எனக்கு இன்னைக்கு முக்கியமான வேலை இருக்கு. நானும் வைஃபும் வெளியே புறப்பட்டு இருக்கோம். டாக்டர், நீங்க ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் 500 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து இங்க வந்தோம். இப்ப நீங்க திடீர்னு ஆபரேஷன் பண்ண மாட்டேன்னு சொன்னதும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், ப்ளீஸ் ஹெல்ப் மீ.
நீங்க கவலைப்படுறவளுக்கு ஒண்ணும் நடக்காது. பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் அங்க இருக்காங்க, அவங்க பாத்துக்குவாங்க. டாக்டர், நீங்க ரொம்ப கைராசியானவர். நீங்க செஞ்ச ஆபரேஷன்ல இது வரைக்கும் எதுவுமே ஃபெயிலியர் ஆனதில்ல. டாக்டர், நீங்க எவ்வளவு ஃபீஸ் வேணும்னு கேட்டாலும் நான் தரேன். ப்ளீஸ் டாக்டர், நீங்க எப்படியாவது இந்த ஆபரேஷன் பண்ணி ஆகணும். சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, என்னால வர முடியாது. சீவிர 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 சீவிக்கிட்டே இருக்கே. ஆமா, அப்படின்னு 60 அடி கூந்தல் அது. நீ எப்ப அலங்காரம் பண்றது? நான் எப்ப ஐயோ, போன் போன் போன். எஸ், இத பாருங்க, நீங்க முதல்ல அடுத்தவங்க உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கங்க. என்னால வர முடியாது, முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லியிருக்கேன்ல. நான் அவ்வளவு தூரம் சொல்லியோ நீங்க ஏன் மறுபடியும் என்ன கம்பல் பண்றீங்க? ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. Damn it, I too have my personal life, please. நான் ஒருத்தன் தான் டாக்டரா? வேற யாருமே உங்களுக்கு டாக்டரா தெரியலையா? தெரியாம தான் கேக்குறேன். இந்த உலகத்துல பிறக்கிறவங்க யாருமே சாகிறது இல்லையா? ஏன் இப்படி உயிரை எடுக்கிறீங்க? ஹலோ, டாக்டர் பேசுறது. நான் அவரோட மிஸ்ஸஸ் பேசுறேன். அம்மா, ஒரு பொண்ணோட மனச ஒரு பொண்ணு தான் புரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு என் கணவருக்கு உங்க வீட்டுக்காரர் ஆபரேஷன் பண்றதா இருந்தது. 4 தடவை போன் பண்ணி கெஞ்சி கேட்டுட்டேன், வரவே மாட்டேங்கிறாரு. அம்மா, உங்க காலு பிடிச்சு கெஞ்சி கேக்குறேன். இன்னைக்கு மட்டும் அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என் கழுத்துல தாலி இருக்கிறதோ இறங்குறதோ ரெண்டுமே உங்க கையில தாமா இருக்கு. தயவு செஞ்சு எனக்கு தாலி பிச்சை கொடுங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, டாக்டர் கண்டிப்பா வருவாரு. உங்களதான் நான் கடவுள் மாதிரி நம்பிட்டு இருக்கேன். நீங்க தைரியமா இருங்க. கௌரி, கார் சாவி எடுத்துட்டு வா. என்ன இன்னும் பரப்பலையா? அந்த பொண்ணு மறுபடியும் போன் பண்ணுச்சு. அது ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன விஷயம். நீ பரப்படு. இத பாருங்க, அந்த பொண்ணு சொல்லுச்சு, என் கழுத்துல இருக்கிற தாலி இறங்குறதும் அது கழுத்திலேயே இருக்கிறதும் ரெண்டுமே உங்க கையில தான் இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் என் மனசு என்னமோ ரொம்ப சங்கடப்படுது. அதுக்காக நீங்க இந்த ஆபரேஷன் பண்ணா ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கிடைக்கும். நீங்க இப்ப போனா கூட 11 மணிக்கெல்லாம் ஆபரேஷன் முடிச்சிட்டு வந்துடலாம். அதுவும் இல்லாம ரெக்கார்டிங் முடியறதுக்கு எப்படியும் 1 மணி ஆகும்ல. ஒரு பொண்ணுக்கு எவ்வளவுதான் வசதி இருந்தாலும் அவ கழுத்துல தாலி இருந்தாதான் அவளுக்கே மரியாதை. உங்களுக்காக நான் பாடும்போது எனக்காக உதவி செய்யக்கூடாதா? ஓகே ஓகே, நான் போகணும், அவ்வளவுதானே. நான் போறேன். போயிட்டு வரேன்னு சொல்லுங்க. போயிட்டு வரேன். ரெக்கார்டிங் தியேட்டர்ல காத்துட்டு இருப்பேன்.
மேடம் 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 யாருக்காக அந்த பொண்ணு பாடிச்சோ, யார் அந்த பாட்டை கேட்கணும்னு ஆசைப்பட்டுச்சோ, அவரே போனதுக்கு அப்புறம் இனிமே எதுக்காக பாடணும்னு பாடுறதையே நிறுத்திட்டா. மெட்ராஸ்ல இருந்தா அடிக்கடி அவர் ஞாபகம் வருமேன்னு சொந்த ஊருக்கே கூட்டிட்டு வந்துட்டாங்க. கல்யாணமாயி 3 நாள் புருஷன் கூட வாழ்க்கை நடத்திருந்தாலும் ஏதோ குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுலயாவது மனசுக்கு நிம்மதி கிடைக்குமேன்னு அவரே எழுதிருக்கிறாரே. நானும் 6 வருஷமா சிஆர்எஸ்க்கு லெட்டர் போட்டுட்டு இருக்கேன். ஆனா ஒரு தடவை கூட என்னோட ஃப்ரம் அட்ரஸ் நான் எழுதினதே கிடையாது. இன்னைக்கு என்னடானா என் ட்ரெஸ்க்கு அவரே ஒரு லெட்டர் போட்டிருக்காரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியா? ஆமா, அவர் இந்த ஊர்ல தான் இருக்காரா. நாளைக்கு சாயங்காலம் சுசீந்திரன் கோயிலுக்கு வரப்போறாராம். பொட்டி மட்டும் பெருசா இருக்கு. எட்டனா கூட பொட்டி இல்ல, அப்புறம் எதுக்கு பொட்டி? அலுமினிய பாத்திரம் இதை வச்சுட்டு மார்வாடி 50 பைசா கூட தர மாட்டான். தோசை கல்லு, தோசை தின்னே நான் 3 மாசத்துக்கு மேல ஆகுது, அப்புறம் எதுக்கு இது மாட்டிருக்கு? இப்ப நான் தண்ணி போட்டாகணுமே. இதெல்லாம் எதுக்கு? இப்ப நான் எப்படியாவது தண்ணி போட்டாகணுமே. அரியே ஏயா பாத்திரத்தை போட்டு உடைச்சிட்டு இருக்கிற? 2 ரூபாய்க்கு அடகு வைக்கிற மாதிரி பாத்திரம் வச்சிருக்காடி. எல்லா அலுமினிய பாத்திரமும் சட்டி நாண்டி வச்சிருக்க. ஏயா இப்படி குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிற? ஓ, பெரிய ஔவையாரு பேத்தி அறிவுரை சொல்ல வந்துட்டாங்க. நான் மட்டும் மாடி குடிக்கிறேன், ஊரே குடிக்குது. ஏன் இந்த உலகமே குடிக்குது? ரஷ்யாவில குடிச்சிட்டு தாண்டி ராக்கெட் விடுறான், அமெரிக்காவில குடிச்சிட்டு தாண்டி அணுகுண்டு தயார் பண்றான். குடிச்சாலும் அவங்க மூஞ்செல்லாம் எவ்வளவு கெழுத்தியா இருக்கு. ஏய், அழக பத்தி மட்டும் நீ பேசாத. இந்த சூரியகுமாரனை பார்த்து கேட்கிற கேள்வி அடியுது. கொப்பை இருக்கானே சொரி நாய் தலையன், அவனுக்கு நான் மோசமா? கொம்மா இருக்காளே வாயது காததுன்னே தெரியல, அவளுக்கு நான் மோசமா? உன் தம்பி இருக்கானே, அவ மூஞ்சி ஈஸ்வரன் கோயில் எண்ணெய் சட்டி மாதிரி இருக்கு, அவனுக்கு நான் மோசமா? இந்த மூக்கு இருக்கே, இந்த மூக்கு இதுக்கு இணையாகுமா உங்க குடும்பம்? ராவுல ரவுசு போட்டு தூங்க விடமாட்டாங்கப்பா, ஊருக்குள்ள ஓனாய் பூந்த மாதிரி. நேத்திக்குதான் கரண்ட் பில்லு கட்டிட்டு வந்தது, அதுக்குள்ள பீஸ் படிச்ச. சிவகாமி, சிவகாமி, கொஞ்சம் தம்பியை கூப்பிட்டு பீஸ் பட சொல்லுமா. ஏண்டி கத்துற? நான் தான். யோ, ஏன் கம்மல கழட்டுற? அது கம்மலா கரப்பாம்பூச்சியாக்குன்னு நான் நசுக்கி பார்த்தேன். கொஞ்சம் ஏமாத கழுத்திய நசுக்கிடுவிய. பீஸ் வேகமா வச்சிருக்க. யோ, மேலதான் இருக்கு பாரியா. உண்மையிலேயே நீ பெரிய ஆளியா? ஒண்ணுமே தெரியாத மாதிரி பயங்கரமா நடிக்கிறியே. உனக்கா நான் இதையும் செய்வேன், இதுக்கு மேலே செய்வேன். ஆமா, நாளைக்கு கோயில்ல மீட் பண்ணுவோமா? ஓ, மீட் பண்ணுவோம். யோ, என்னையாச்சு? நீ தொட்டுன்னு எனக்கு சாக்கடிச்சிருச்சு. ஓயா, யாரா அவங்க 2 தலையோட நிக்கிறவன்? ஏண்டா பீஸ் போட்டாச்சா? போட்டாச்சு. மறுபடியும் எப்ப போடுவேன்? குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங். என்ன மஞ்சு, புது ஃப்ராக் எல்லாம் போட்டிருக்க? ஸ்கூலுக்கு போல? யூனிஃபார்ம் போடாம இருக்க? போனேன் டீச்சர், இன்னைக்கு எனக்கு பர்த்டே. ஹாப்பி ரிட்டர்ன். காட் பிளஸ் யூ. ஆமா, பர்த்டே ஸ்வீட் ஒண்ணும் இல்லையா? இந்தாங்க டீச்சர், இந்த பூவை தலையில வச்சுக்கோங்க. நீங்க தான் பூவை வச்சுக்கிறது இல்லையே, இந்த பூவை வச்சுக்கோங்க டீச்சர்.
பர்த்டே உனக்கு தானே, நீயே வச்சுக்க. மேகம் தன் வீட்டை விட்டு புறப்பட்டது போல இருந்தது. அர்ச்சனா அலுவலகத்திற்கு புறப்பட்ட கோலம். புத்தாடை அணிந்து வந்திருந்தாள் பக்கத்து வீட்டு சிறுமி. சிறுமியின் கையிலே மலர், ரோஜா மலர். தன்னுடைய பிறந்த நாளுக்காக அந்த மலரை அர்ச்சனாவிடம் கொடுத்தாள். ஆனால் அந்த குழந்தை என்ற மழலை செல்வம் தன்னுடைய பிறந்த நாளுக்காக அளித்த ரோஜா மலரை அவள் சூடிக்கொள்ளவில்லை. அந்த ரோஜா மலரை சூடிக்கொள்ள கூடாத அளவிற்கு அவள் அருகதையற்றவள் அல்ல. அவளே ஒரு வெண்தாமரை. அவளுக்கு எதற்கு சிகப்பு ரோஜா? என்ன இது? நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற சம்பவமாவே சிஆர்எஸ் எழுதின புக்ல வருது. கௌரி கௌரி விடுறா. அம்மா அம்மா. ஏய் மரகதா, பையன் கூப்பிடுறானே, காது கேட்கலையா? என்னடா? ஒண்ணு கருத போயிட்டு வா போ. தனியா பாத்தீங்க, பயமா இருக்கு, யாராவது வாங்க. சிவகாமி, அவனுக்கு ஒண்ணுக்கு வருதா, பாத்ரூம் கூட்டிட்டு போயிட்டு வா போ. ஊரையே விலைக்கு வாங்குற மாதிரி நியாயம் பேசுறான். படுக்கும் போது பாத்ரூம் போயிட்டு வந்து படுத்தனவா? யாராவது இப்ப வரீங்களா இல்ல நான் பாயிலே ஊத்துட்டுமா? ஏய், நீ செஞ்சாலும் செஞ்சிருவேடா சாமி. எந்திரி. டேடி, அந்த பக்கம் போடா. சரியா புத்திட்டு படுறேன். அம்மா, சாயந்தரமா ஆத்தங்கர பக்கம் வர சொன்னியே, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, தினம் நான் தையல் கிளாஸ் போயிட்டு வரும்போது ஒருத்தன் என்ன கலாட்ட பண்ணிட்டே இருக்கா. இது ஏன் இவ்வளவு நாள் என்கிட்ட சொல்லவே இல்ல? முதல்ல என்ன சாதாரணமா தான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் போக போக எனக்கு பயமா போச்சு. இப்ப அவன் எங்க இருக்கான்? அதுவும் அந்த தேர்முட்டி வீதி இல்ல, அங்கதான் இருக்கான். சரி சரி, நான் பாத்துக்கிறேன், வா. அதோ இங்க உட்காந்துட்டு இருக்கானே, வந்தா. உடம்பு எப்படி இருக்கு? அட்டகாசமாவே இருக்கு. எதுக்குன்னே தனியா ஒரு பொண்ணை கலாட்ட பண்ணிக்கிட்டு? நீ யாரா கேக்குறதுக்கு? நான் யாரும் இல்லைங்க. அப்படின்னா உன் வேலையை பார்த்துட்டு போடா. என்ன சொன்ன? ஆய் அம்மா தாயே, கொஞ்சம் சும்மா இரு. அவ தெரியாம சொல்லிட்டா, கோச்சுக்காதுங்க. வர்றேன், பாப்போம். அனுப்பிச்சிட்டு வரேங்க. என்னடா பாக்குற? வர்றேங்க. என்ன பாக்குற? இல்ல, சைக்கிள் இருக்கும் போதே அடிக்கலாமா இல்ல இறங்கினதுக்கு அப்புறம் அடிக்கலாம்னு யோசிக்கிறேன். என்ன சொன்ன?
எல்லாருக்கும் 1 ரூபா, அந்த அம்மாவுக்கு மட்டும் ஏன் ஜாதி? தேய்க்கிறதுக்கு 1 ரூபா தாங்க. ஆ. இந்த அம்மாவோட கத்துறதுக்கு 25 பைசா. என்ன சொன்ன? ஒண்ணு இல்ல, நீ போயிட்டு வான்னு சொன்னேன். காலங்காத்தால 10 ரூபாய் செலுத்திட்டு அப்புறம் சரி, இந்தா ஒரு பேண்ட், ஒரு ஜிப்பா, 3 லுங்கி தலைக்கு போட்டுரு. இதை தேய்ச்சு கொடு. சூடு கம்மியா இருக்கு, அப்புறம் தைச்சு தரேன். இப்பதான் அந்த அம்மா கிட்ட சூடு அதிகமா இருக்குன்னு. இங்க பாருங்க, நான் எப்போதும் வேணவன். அந்த போர்டை படிச்சு பாருங்க. சொய்யும் தெளிலே தொய்வாம். உங்களுக்குலாம் நான் படிக்கலப்பா, ஏதோ வெறும் எம்ஏ தான் படிச்சிருக்கேன். இதை தேய்ச்சு கொடு, அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன். யாருங்க வீட்டுல? கொஞ்சம் கதவு திறங்க. டேய், ஏன்டா பூட்டிட்ட கதவை தட்டுற? வீட்டுல யாரும் இல்லையா? வீட்டுல ஆள் இல்லைன்னா வெளியில பூட்டு போடுவாங்க. ஏன் உனக்கு பயந்து முந்தா நாள் சட்டை செலவு பண்ணி கொடுத்தியே, அது என்னடா அவ்வளவு மொட்டை மொட்டான்னு இருந்தது? கஞ்சி போட்டு சொல்லுங்க. கஞ்சி போட்டியா? கஞ்சி போடுறதுக்கு ஒரு அளவு வேணும்டா. சட்டை கீழே விழுந்தது உடைஞ்சு போச்சே. என்னைக்காவது ஒரு நாளாவது நீ எனக்கு வெள்ளை துணி துவைச்சு கொடுத்து. ஆமா, இது என்ன கொடுத்து துவைச்சுக்கோ? ஆமாங்க. அப்ப நான் என்ன இழிச்ச வாயினா? அது எப்படி நான் சொல்றது? அதுக்கு வேணா உங்க ஒப்பனை வர சொல்லு. போய் சுடுகாட்டுல இருக்கிற எப்படியா வர? யோ, இங்க வாயா. என்ன விஷயம்? அந்த வீட்டையே செலவுக்கு துணி போட்டிருந்தாரு. பேண்ட் பைட்ல செஞ்சு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். என்கிட்ட வேணா இப்ப இருக்கிற வந்தவொடனே கொடுத்துடுறேன். கொடுத்துட்டு போயிட்டு வரேன். தண்ணி பட்டு கடைதாசி கொஞ்சம் நனைஞ்சிருக்குங்க. ஷாமலா கௌரி அண்ணியோட பேர் தான். அண்ணிதான். இது எப்படி அவர் பாக்கெட்டுக்கு போச்சு? அழிஞ்ச வேற இருக்கு. உங்களை ஒரே ஒரு முறை நேரில் பார்த்து பேச மிகவும் ஆசைப்படுகிறேன். தண்ணி எடுக்காம உள்ள என்னடி பண்ற? ஒண்ணு இல்லம்மா. ஷாமலா கௌரி, நம்ம வீட்டுல இது வரைக்கும் எந்த வச்சு பழக்கம் இல்லம்மா. அதனாலதான் நான் இதை உங்ககிட்ட சொன்னேன். என்னங்க டோபி எது லெட்டர் கொடுத்தாராமே, அது கொஞ்சம் தரீங்களா? கௌரி, ஒண்ணு நான் என்ன இப்ப யாரும் இல்ல. நாங்க நீங்க விஷயத்த சொல்லாம இப்படி அழுதா எனக்கு எப்படி தெரியும்? துக்கம் தொண்டை அடைக்கிறதுனால வார்த்தை வர மாட்டேங்குது. ஏ சிவகாமி, என்னடி நடந்தது? அண்ணி, நீங்க செல்வத்தோட மாமாவுக்கு லெட்டர் எழுதுனீங்களா? செல்வத்தோடமா? யார் சொன்னாங்க? அந்த லெட்டர் நான் தான் பார்த்தேன். என்னடி சொல்ற? அவர் செலவுக்கு போட்டிருந்த துணியில அந்த லெட்டர் இருந்துதான். டோபி கொண்டு வந்து கொடுக்கும்போது வீடு பூட்டு இருந்தது. அவர்கிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்தாரு. அது நான் தான் படிச்சேன். அந்த லெட்டர் இப்ப எங்க இருக்கு? அவர் வந்து கேட்டாரு, கொடுத்துட்டேன். புரியுது. ஏய் மிஸ்டர், உங்களை தான். எஸ் மேடம். நான் உங்களுக்கு லெட்டர் எழுதுனேனா? செல்வம், செல்வம், என்னடா புது விவகாரமா இருக்கு? நான் உங்களுக்கு லெட்டர் எழுதுனேனா அப்படின்னு நான் சொல்லலையே. எங்க வீட்டுல சொல்றாங்களே. பாருங்க, எங்களை பிடிக்கலன்னா வீட்டை காலி பண்ணுங்க, நேரடியா சொல்லிடுங்க. இப்படி சுத்தி வளைச்சு குற்றம் சாட்டாதீங்க. அப்படின்னா எங்க வீட்டுல போய் சொல்றாங்களா? டோபி ஒரு லெட்டர் கொண்டு வந்து கொடுத்தானா? அதுல நான் உங்களுக்கு எழுதிருக்கேனா? மேடம், நீங்க எனக்கு லெட்டர் எழுதுனீங்களா? இல்ல. ஒருவேளை நான் உங்களுக்கு லெட்டர் எழுதி நீங்க என்ன வந்து கோச்சுக்கிட்டா நியாயம் இருக்கு. நீங்களே லெட்டர் எழுதிட்டு நீங்களே கோச்சுக்கிட்டீங்களே, இதுல என்ன நியாயம் இருக்கு? அதானே. அப்புறம் அது ஆமா, நீங்க யாருக்காவது லெட்டர் எழுதுற பழக்கம் உண்டா? நான் ஒரே ஒரு ஆளுக்கு தான் எழுதுவேன். அதுவும் எழுத்தாளர் சிஆர்எஸ்க்கு. அது சரி, சிஆர்எஸ் லெட்டர் போட்டா சிஆர்எஸ் தானே போய் சேரும். என்ன சொல்றீங்க? சிஆர்எஸ் வேற யாரும் இல்ல, எங்க மாமா தான். சிஆர்எஸ் நீ இங்க? ஐயோ, அத ஐயோ, நான் சாரி. ஐயோ, மாலையில எடுத்துக்கப்பா.
அம்மா இடம் அருமையா இருக்கு. அத்தை, சுப்பிரமணியன் யாராவது இருக்காங்களா? சுப்பிரமணியன் இங்க யாரும் இல்லீங்களே. என்னங்க நீங்களும் இப்படி கேட்டா எப்படிங்க? அவன் பேரு சுப்பிரமணியன் தான். ஆனா சிஆர்எஸ்ங்கிற பேர்ல கதை எழுதிட்டு இருக்கான். அவரு அவரு அப்பா You got an award. சாகித்ய அகாடமியில உனக்கு பரிசு கொடுத்திருக்காங்கடா. மாலை போடுங்க. என் மகன், அம்மா என் வைஃப், இவன் மெல்ல திறந்தது கதவுன்னு ஒரு நாவல் எழுதிருக்கான். அதுக்கு சாகித்ய அகாடமியில பரிசு கொடுத்திருக்காங்க. ஊருக்கு டெலிகிராம் வந்துச்சு. இம்மிடியேட்டா ஓடி வந்துட்டேன். இவங்க தான் வீட்டுக்காரங்க. அப்படியா? வணக்கம். வணக்கம். Let's make a move. Come along. என்னங்க நீங்க தான் செய்யாருன்னு தெரியாம நான் பல தடவை உங்களை இன்சல்ட் பண்ணிருக்கேன். என்ன மன்னிச்சிடுங்க. இத சொல்றதுக்காக இவ்வளவு தூரம் வந்தீங்க? நியாயமா பார்த்தா நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். எதுக்கு? என்னோட ரசிகை ஷியாமலாக்காவை நீங்க தான் தெரிஞ்சு. நீங்க எழுதுற எல்லா நாவல்ஸையும் நான் படிச்சிருக்கேன். அதுல இந்த கோபுர கல்சங்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச நாவல். அதான் அதை பாராட்டி 7 லெட்டர் போட்டிருந்தீங்களே. அத்தனையும் நீங்க படிச்சீங்களா? படிச்சது மட்டும் இல்ல, ஃபைல்லையும் போட்டு வச்சிருக்கேன். அதுல இந்த கோணையின் கேரக்டர் நிச்சயமா அது நான் இல்ல. இல்ல, அந்த கேரக்டர் ரொம்ப சூப்பர். ஏன் சார் அதெல்லாம் முழுக்க முழுக்க உங்க ஓன் கற்பனையா இல்ல? எல்லாத்தையுமே கற்பனை எழுத முடியாது. வாழ்க்கையில சந்திக்கிற கதாபாத்திரங்களை மனசு வச்சிருந்து இந்த மாதிரி நாவல் எழுதும் போது சேர்த்துக்கணும். அப்படியா? ஏன் சார் எந்த ஒரு அழகான ஆப்ஜெக்ட பார்த்தாலும் அது அப்படியே உங்க மனசுல பதிஞ்சிடும் இல்ல? சில சமயங்கள்ல என்னமா இது மட்ட மத்தியானத்துல? யாரு எங்க துணியை கைப்பட்டது? நான் தான். இப்ப எடுக்க போறியா? எடுத்து வீசட்டுமா? துணியில கைய வச்சா கைய வெட்டி போடுவேன். வெட்டிடுயா? வெட்டிடுயா நீ? வெட்டி பார்க்கலாம். முதல்ல எடுத்து வீசு பார்க்கல. அடடா, என்னப்பா இது எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணுகிட்ட தகராறு? சும்மா இருடா, இழுச்சு வாங்க ஏறி மீச்சு வாங்க போல இருக்கு. அந்த பயந்தா துணி காய போட்டான்னு ஏமா தகராறு பண்ற? என்னது என்னது? அவர் துணியை காய போடணும்னா வீட்டுக்குள்ள காய போட்டுக்கிட்டோம். ஏன் நீ பேச மாட்ட? மெனக்கடி டவுனுக்கு போய் கைத்த வாங்கி கட்டிருக்கல. நீ இதையும் பேசுவ, இதுக்கு மேலையும் பேசுவ. இத பார், ஆக்கப்பட்ட பொருட்கள் எல்லாம் அரசாங்கத்துக்கு சொந்தங்கிற மாதிரி இந்த காம்பவுண்ட்ல என்ன இருக்குதோ அதெல்லாம் எங்களுக்கு சொந்தம். இந்த கதையெல்லாம் இங்க விடாதமா. இப்ப சட்டமே மாறிட்டு வருது. உள்ளூருக்கு நிலம் சொந்தம், குடியிருக்கும் வீடு சொந்தம். ஏய், எப்படி? உழுகிறவனுக்கு நிலம் சொந்தம், குடியிருக்கிறவனுக்கு வீடு சொந்தம். அப்ப வீட்டுல குடியிருக்கிற பொம்பளைங்க எல்லாம் வீட்டுக்காரனுக்கு சொந்தமா? அண்ணே அது வந்து என்ன வந்து என்ன நினைப்புல 10 குடுத்தர இருக்கிற காம்பவுண்டுக்குள்ள இந்த வார்த்தை நீ சொன்ன? ஆமாங்க, வாடா. உங்க 2 பேரு பிரச்சனையை தீர்க்க இப்ப நேரமும் இல்ல, என்னால் நிக்கவும் முடியாது. உங்க பிரச்சனைய நீங்களே தீர்த்துக்கிட்டு போங்க. என்னடா சத்தம்? சிரிச்சேன். என்ன பார்த்தா அவ்வளவு கிண்டலா இருக்கு உனக்கு? ஏன் மாமா ராத்திரி பூரா எழுதிட்டே இருக்கியே, உனக்கு வயிற்று வலியே வராதா? ராத்திரி பூரா எழுதுனா வயிற்று வலி வராது, கால புண்ணு தான் வரும். பேசாம படு. உன்னை ஏன் வீட்டை விட்டு விரட்டினாங்கன்னு இப்ப தாண்டா புரியுது. என்னடா அது தலைகால் தெரியாம போதி படுத்திருக்க? குளிருது மாமா. குளிருதா? ஃபேன் 5ல வச்சிருக்கிறேன், உனக்கு குளிருதா? நெறியறேனே, பார்த்தா தெரியல. என்னடா அது முதுகு பக்கம் சட்டை கிழிஞ்சிருக்கு? கிழிஞ்சிருக்கா? எங்க? இல்லையே. என்னங்க அர்ஜென்ட்டா கொஞ்சம் தண்ணி எடுக்கணும். என்னங்க அர்ஜென்ட் சொல்லிட்டு என் பக்கெட்ல தண்ணி ஊத்துறீங்க?
நான் தண்ணி எடுத்து தரேன்னு சொன்னா நீங்க வேண்டாம்னு சொல்லிருவீங்க, அதனாலதான். இப்படின்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் 2 பக்கெட் கொண்டு வந்திருப்பேன். கொண்டாங்களே. யோ நில்லியா, கறி வாங்கிட்டு வந்துட்டியா? இந்தா. என்ன விக்கல்? அட பாவி மனுஷா, 20 ரூபாய் கொடுத்து ஆட்டுக்கறி வாங்கிட்டு வர சொன்னா அடுப்பு கறியா வாங்கிட்டு வந்திருக்கிற? அடுப்பு கறியா? நான் அப்பவே நினைச்சேன், என்னடா 1 ரூபாய்க்கு இவ்வளவு தர்றானேன்னு. எங்க அத குடு. இந்தாயா. ஏம்மா, இத வச்சு ஒண்ணு செய்ய முடியாது? ஒண்ணு செய்யலாம். உடனே செஞ்சிரு. உட்காரு சொல்றேன். சரியா வாங்கிட்டு வர கறி. பாவி மனுஷா, உள்ளவா. உனக்கு சூடு வைக்கல, என் பேர் அமுதா இல்ல. அடியே, நீ சூடு வச்சாலும் சரி, என்ன அடுப்பு மேல ஏத்தி உட்கார வச்சாலும் சரி, கவுண்டன் தான். எக்ஸ்கியூஸ் மீ. அன்னைக்கு கோயில்ல நீங்க என் குழந்தைக்கு ஏன் டியூஷன் சொல்லி தரக்கூடாதுன்னு கேட்க வந்தேன். நீங்க பதிலே சொல்லாம போயிட்டீங்க. இப்படி ஒவ்வொரு தடையும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கும் போதெல்லாம் நீங்க நெக்லெக்ட் பண்ணிட்டே போறீங்க. அதனால்தான் உங்களை பார்க்கணும், உங்க கூட பேசணுங்கிற ஆர்வம் இன்னும் அதிகமாகுது. இந்த சம்பவம் எல்லாம் ஏன் நடக்குதுன்னா, இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான். எஸ். நில்றா. எதுக்கா? ரொம்ப நேரமா ஒரு வேலை சொல்லணும்னு தேடிட்டு இருக்க. என்னடா இது? இன்னைக்கு எல்லா கடையும் ஸ்ட்ரைக்கு. அந்த கதை எழுதுறாருல, அவர் காலையிலயும் சாப்பிடல, இப்பவும் சாப்பிடல. அவருக்கு சாப்பாடு வாங்க செந்தில் உணவகத்துக்கு போயிருந்தேன். அந்த கடையை மூடி இருந்தான். சும்மா வந்தா பட்னியா கிடப்பாருன்னு 2 ரூபாய்க்கு வரிக்கு வாங்கிட்டு வந்தேன். நான் கொண்டு போய் குடுத்துட்டு வந்துடுறேன். அவர் பட்னியா கிடப்பாரு. டேய் உள்ளவா. உள்ள காலை வச்சேன், வெட்டி விடுவேன் வெட்டி. என்னையுமா சார்? அட ரமேஷா, வா 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 வா. என்னடா அது? ஸ்ட்ரைக் நாள் அதுவுமா? எந்த ஹோட்டல்ல பாத்திரத்துல சாப்பாடு கொடுத்துறாங்க? பட்னி கிடந்தா அவங்க உடம்பு கட்டுறோம்னு எங்க அண்ணி தான் கொடுத்து அனுப்பிச்சாங்க. அண்ணி கிட்ட ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லு. ஏண்டி மனகதம், வெத்தலை பாக்கு கொண்டு வர சொல்லி எத்தனை நேரமாச்சு? பாக்குன்னு வேற தனியா கேட்கணுமா? என்ன இது, பாக்குன்னு கேட்டா சுண்ணாம்பு கொடுக்குறா. நானும் மத்தியானத்துல பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் இப்படி உம்முன்னு இருக்க? என்ன விஷயம்? நான் ஒருத்தன் இங்க உட்கார்ந்து இருக்கேன்னு தெரியாது? என்னடி விஷயம் சொல்ல. நான் நினைக்கிறது தப்பா கூட இருக்கலாம். மத்தவங்க மேல அதிகமா பிரிய வைக்கிறதுனாலயோ என்னமோ, நம்மள கேட்காம அவங்க செய்யற சின்ன காரியம் கூட மனசுக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. பயமா? மெதுவா பேசுங்க, உள்ள குழந்தைங்க தூங்குறாங்க. என்னடி விஷயம்? மத்தியானமே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அத எப்படி சொல்றதுன்னுதான். உன் மனசுல இருக்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? நீதானே சொல்லணும். நம்ம கௌரி கௌரி அந்த கதை எழுதுற பையனுக்கு மத்தியானம் சாப்பாடு கொண்டு போய் கொடுத்தாங்க. இன்னைக்கு ஸ்ட்ரைக், கடையெல்லாம் மூடி இருக்குது. இவ கொண்டு போய் சாப்பாடு கொடுத்திருக்கா. இதுல என்ன தப்பு? உங்களுக்கு இது சாதாரணமா இருக்கலாம், ஆனா இந்த காம்பவுண்ட்ல யாருக்குமே இல்லாத அக்கறை இவளுக்கு மட்டும் ஏங்க? பைத்தியம் பைத்தியம். அதுக்கு பேரு அக்கறை இல்லடி, மனிதாபிமானம். யோ, இன்னும் ஏன் வாழையில கிள்ளிட்டு இருக்க? மணி 10 ஆச்சு, வந்து படு. ஏய், ஒரு 3 ரூபாய் கொடு. எதுக்குயா? நான் எது கேப்பேன்னு உனக்கு தெரியாதா?
எதுக்கு கேட்டாலும் வேலை விஷயமா கேளு தரேன். ஓஹோ, உங்ககிட்ட வாங்குற 3 ரூபாய்க்கு நான் என்ன துபாயிலேயே போய் வேலை பார்க்க முடியும்? கொடுக்க முடியாது, கொடுக்க முடியாது, கொடுக்க முடியாது. வச்சுக்கோ. ஆண்டவன் என்று நமக்கு அளித்த படி இதுதான் போல. ஏன் காம்பவுண்டுக்கு பொதுவான பக்கிட்டியா, அதையும் கிட் போறாத. நான் என்ன அவ்வளவு இரக்கமில்லாதவனா? சார் சார் சார், நீங்க புதுசா ஒரு தொடக்கத்தை எழுத போறதா பத்திரிகையில வந்திருக்க. எஸ். எதை பத்தி சார்? என்ன பத்தி தான்? உங்களை பத்தியா? புதுசா இருக்கு. ஆமா, இந்த ஊர்ல நான் சந்திச்ச மனிதர்கள், கேள்விப்பட்ட சம்பவங்கள், என் மனசை பாதிச்ச நிகழ்ச்சிகள், இதையெல்லாம் தொகுத்து இந்த நாவல் எழுத போறேன். எப்ப ஆரம்பிக்க போறீங்க? தலைப்பெற வச்சிருக்கீங்க. ஒரு மௌனம் கலைகிறது. எப்படி இருக்கு? ஒரு மௌனம். தலைப்பு ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஆமா, இது எப்ப வெளிவரும் சார்? அவ்வளவு அவசரமா? சார் சார், பால் பால், அம்மா பால், பால் வாங்கலையா? பால் பால் பால். ஏன்டா பொழுது விடிஞ்சோன்னு இப்படி பொய் சொல்ற? நீயா கத்துற? இந்த காம்பவுண்ட்ல யாராவது நம்புறாங்களா? பால் ஊத்துறா. தேகத்தாளத்துல எல்லாம் ஒண்ணும் குறைச்சது இல்ல. போன மாசம் பாக்கி 60 ரூபா 40 பைசா கொடுக்கணும். நாளைக்கு கொடுத்தா தான் பால் ஊத்துவேன். பாதி பணம் தான் உனக்கு கொடுப்பேன். ஏன் பாதி பணம் கொடுக்கறது? மீதி பணத்தை நான் முனிசிபாலிட்டியில கட்டிடுறேன். நான் பால் ஊத்துறது நீ முனிசிபல் ஆபீஸுக்கு கட்டுறதா? பைப்பில் அவங்க தானடா தண்ணி விடுறாங்க. வெள்ளையா இருந்தா பாலா? இந்த வர்றாரு இவரு, கொஞ்சம் வெள்ளை ஊத்து. என்னடி சொல்ற? நம்ம மகளை கௌரி அடிச்சுட்டாளேங்கிறதுக்காக சத்தியமா நான் இந்த வார்த்தையை சொல்லலீங்க. ஆனா எங்க நம்ம மருமக நம்மள விட்டு போயிடுவாளோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இதையும் மனிதாபிமானம் சொல்லி ஒதுக்கிடாதீங்க. உன் புராணமே எனக்கு சரியா இருக்குதுடி. ஏதோ இந்த 1 வருஷ காலத்துக்கு அப்புறம் இப்பதான் கௌரி கலகலன்னு சிரிச்சு பேசிட்டு இருக்கா. அதுவும் அந்த பையனும் ஒரு டீசென்டான கதாசிரியர். காம்பவுண்டுக்குள்ள குடியிருக்கிறவங்க கிட்ட பேசுறதெல்லாம் தப்பா எடுத்துக்காதே. இப்பெல்லாம் அந்த பையன் கூட அடிக்கடி சிரிச்சு சிரிச்சு பேசுறா. ஏன் மரகதம், ஒரு பொண்ணு ஒரு பையன் கூட பேசினா அவன் கூடவே ஓடி போயிடுவான்னு அர்த்தமா? பேசினா ஓடி போயிடுவாங்கன்னு நான் சொல்லலீங்க. ஆனா ஓடி போனவங்க எல்லாம் இப்படி பேசித்தான் ஓடி போயிருக்காங்க. மாமா, நீ மதுரைக்கு போக மாட்டேன்னு டிக்கெட் கிழிச்சு போட்டப்போ நினைச்சேன். இப்பெல்லாம் கௌரி உனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றால. தண்ணி எடுத்து வந்து கொடுத்தா, சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறா. சுருக்கமா சொல்றேன், 3 நாள்ல உதவியான கௌரிக்கு நீ ஏன் வாழ்க்கை தரக்கூடாது? செல்வம், ஒரு பொண்ணு நம்ம கிட்ட பிரியமா பழகிறத வச்சு அவன் நம்ம விரும்புறாங்கிற தப்பான முடிவுக்கு வந்துடக்கூடாது. மாமா, எந்த ஒரு பொண்ணு இதுக்கு மேல தன் மனசுல வெளிப்படையா சொல்ல மாட்டான். நீ தப்பா நினைக்கிற. தப்பா நினைக்கல, சரியா தான் நினைக்கிறேன். சும்மா 24 மணி நேரம் எழுதி தள்ளிட்டே இருக்காரு. அப்படி என்னதான் எழுதியிருக்காரு? அன்புள்ள அமுதாவுக்கு. வாயங்க. அட வாப்பா. அந்த அளவுக்கு வந்துட்டியா? எந்த அளவுக்கு? இல்ல நீ அந்த அளவுக்கு வந்துட்டியா? எந்த அளவுக்கு சொன்னா தாங்க புரியும். என் பொண்டாட்டிக்கு லவ் லெட்டர் எழுதுற அளவுக்கு வந்துட்டியா? ஒருத்தி மூக்கு மூலியமா காம்பவுண்ட் இருந்தா அவளுக்கு லவ் லெட்டர் எழுதுறதா? லவ் லெட்டரா? பின்ன அது கதைங்க. எத கதையா? நீ உட்கார்ந்து எழுதுற கதை இல்ல. இப்ப நீ என்கிட்ட விடுறதா கதை. நீ பிளான் போட்டு பண்ணிருக்கிற. யோ யோ, ஏன் அவர் கூட சண்டை போடுற? என் பொண்டாட்டிக்கு இவர் லவ் லெட்டர் எழுதியிருக்காரு. உன் பொண்டாட்டிக்கு லவ் லெட்டரா? இது உன் பொண்டாட்டிக்கு எழுதின லவ் லெட்டரா? பின்ன இது அவருடைய கதையில வர கதாநாயகிக்கு எழுதின லெட்டரியா? ஏயா,
அமுதாங்கிற பேர்ல அவர் கதையே எழுதக்கூடாதா? ஏன் வேற பேர்ல இவரு கதையே எழுதக்கூடாதா? அமுதான்னு ஒவ்வொரு எழுத்த அழுத்தி எழுதியிருக்காருன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? யோ, உன் பொண்டாட்டிக்கு லவ் லெட்டர் எழுதுற அளவுக்கு அவர் ஒண்ணும் குறைஞ்சு போல. அவர் மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இப்ப ஒரு வார்த்தை சொல்லட்டும், நான் நீ போட்டி போட்டுக்கிட்டு பொண்ணுங்க வந்து நிப்பாங்க தெரியுமா? ஓஹோ, அவருக்கு என்ன நீ சப்போர்ட்டா? ஆமா, சப்போர்ட்டா. என்னங்க? இருமா, எனக்கு சப்போர்ட்டுக்கு 200 போட்டு வந்து பேசிக்கிறேன். அடப்போ. என்னங்க அவர் பேசுனது ஒண்ணும் தப்பா எடுத்துக்காதீங்க. நான் பேசுனது கரெக்ட் தானே? நம்ம கௌரி அவர் மட்டும் கல்யாணம் படிக்கிறேன்னு சொன்னா போதும், நான் நீனு போட்டி போட்டுட்டு பொண்ணுங்க வந்து நிப்பாங்கன்னு சொன்னாலே அதுக்கு அர்த்தம் என்னங்க? நான் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், நீங்க நம்பல. இப்ப கண்ணால பாத்துட்டீங்கல்ல. உன் மனசு படுற வேதனை எனக்கு புரியாம இல்ல. இன்னைக்கு நாம பார்த்த சம்பவம் மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கு. எமரகதம், உனக்கு கல்யாணமாகி 30 வருஷமா உன் புருஷன் கல்லாட்டம் உயிரோட இருக்கான். அதனால புருஷங்கிற ஸ்தானத்தை பத்தி உனக்கு புரியல. ஆனா நம்ம கௌரி கல்யாணமாகி 3வது நாளே விதவையானவன். அவன் நிலைமையில இருந்து பார்த்தா அவளும் பொண்ணுதானே, அவளுக்கு உணர்ச்சிகள் இருக்கும். ஏன் மரகதம், நம்ம பையனை கல்யாணம் பண்ணாங்கிற ஒரே காரணத்துக்காக அவ வாழ்க்கை இப்படியே போயிடணுமா? என்ன மன்னிச்சிடுங்க. அவர் மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இப்ப ஒரு வார்த்தை சொல்லட்டும், நான் நீ போட்டி போட்டுக்கிட்டு பொண்ணுங்க வந்து நிப்பாங்க தெரியுமா? நான் பேசுனது கரெக்ட் தானே? இப்ப எதுக்கு நான் இங்க வந்து உட்கார்ந்திருக்க? நான் என்ன ஊத்த போறேன்? அம்மா, அவனை உள்ள வர சொல்லு. உங்க அக்கா கூப்பிடுறா, உள்ள போடா. நான் என்ன ஊத்திட்டே போவேன். ஏய், மணி 6 போகுது. கார்த்திகை தீபமும் அதுவுமா எப்ப நீ விளக்கு வைக்கிறது, எப்ப எரியுறது? இங்கே நின்னு பேசிட்டு இருந்தா இப்படி வாசல்ல போய் பாக்குறது? ஆ. ஷூ, குள்ளியில போறவனை எவ்வளவு எண்ணெய் குடிச்சிட்டான் பாருங்க. ஊத்தாடா சொன்னா கேட்கவே மாட்டான். ஏய், என்ன போன அவனை போய் அடிச்சுக்கிட்டு. பெரிய எங்க இங்க வாங்கல, என்ன? உட்காருங்க ஒரு நிமிஷம். எங்க இன்னைக்கு கார்த்திகை தீபம், அதுவுமா நம்ம கௌரிய அந்த தம்பி வீட்டுல விளக்கேத்தி வச்சுட்டு வர சொல்லலாமா? என்னங்க என்னங்க கார்த்திகை ஜோதி இல்ல? வீட்டுல ஒரு பொம்பளை இருந்திருந்தா விளக்கேத்து வச்சிருப்பாங்க. அந்த குறை உங்களுக்கு இருக்க கூடாதுன்னதா நானே. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஐ எம் பாரத். ஐ எம் சுப்பிரமணியம். இங்க நான் உங்களை பல தடவை பார்த்திருக்கேன். இந்த ஊருக்கு நீங்க புதுசு? ஆஃப் கோர்ஸ். இங்க எங்காவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் எங்கேயும் ஒர்க் பண்ணல, சிஆர்எஸ் பேர்ல நாவல்ஸ் எழுதிட்டு இருக்கேன். ஐ சி. உங்க நாவல்ஸ் பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆஃப் கோர்ஸ் நான் படிச்சது இல்ல. ஐ எம் சாரி. ஆமா, இதுல உங்களுக்கு என்ன வருமானம் கிடைக்கும்? வருமானத்துக்காக நான் எழுதுறது இல்ல, ஆத்ம திருப்திக்காக எழுதிட்டு இருக்கேன். ஆமா, கௌரி உங்களுக்கு எத்தனை நாள் தெரியும்? உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா வாங்க. ஓ கம் ஆன் மை டார்லிங். ஷீ இஸ் மை ஒன்லி டாட்டர் மஞ்சு. ஹலோ. சே ஹலோ. ஹலோ. உட்காருங்க. அம்மா இங்க இருக்காங்க. உள்ள இருக்காங்க. போய் கூப்பிடு. லக்ஷ்மி, லக்ஷ்மி, சீக்கிரம் காஃபி எடுத்துட்டு வா. நீங்க காஃபி சாப்பிடுவீங்கல்ல? எப்போவாவது சாப்பிடுவேன். ஷீ இஸ் மை வைஃப் லக்ஷ்மி. வணக்கம். வணக்கம். லக்ஷ்மி, நான் சொன்னேன்ல, அவர்தான் இவர். பேர் சுப்பிரமணியம். சிஆர்எஸ்ங்கிற பேர்ல கதை எழுதிட்டு இருக்காரு. இன்னைக்கு என் வீட்டுக்காரர் உயிரோட இருக்காருனா அதுக்கு காரணமே கௌரிதான். உங்களுக்கு ஒண்ணுமே புரியல இல்ல? கௌரி முதல் முறையா ரெக்கார்டிங் தியேட்டர்ல பாட போன நித்தா, அவங்க ஹஸ்பண்ட் எனக்கு ஆபரேஷன் செய்ய வந்திருக்காரு. வரமாட்டேன்னு சொன்னவரை நான் தான் கம்பல் பண்ணி வர சொன்னேன். அதுவும் எனக்கு தாலி பிச்சை குடும்பம் நான் கௌரி கிட்ட கேட்டேன், அனுப்பி வச்சா. இப்போ நான் மாங்கல்யத்தோட இருக்கேன். ஆனா ஆனா அந்த பொண்ணு
உங்க கூட பார்க்கும்போது she is very happy. I think you are made for each other. Why don't you marry her? தப்பா நினைக்காதீங்க. உங்களை என் பிரதர் மாதிரி நினைச்சு சொல்றேன். கௌரி பத்தி என்னை விட அதிகமா தெரிஞ்ச நீங்க அந்த பொண்ணுக்கு ஏன் ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்க கூடாது? டீச்சர், நீங்க சொன்ன விஷயத்த நான் ராத்திரி எல்லாம் யோசிச்சு பார்த்தேன். எனக்கு தப்பா தெரியல. நானும் நிறைய தடவை பார்த்திருக்கேன். நம்ம கௌரி டீச்சரும் அந்த கதாசிரியர் சிஆர்எஸ் தனியா பேசுனத. அதுக்கப்புறம் தான் சொல்றேன், கௌரி எதுக்காக இப்படியே இருக்கணும்? அவளுக்கும் ஒரு வாழ்க்கை வேண்டாமா? நீங்க சொல்றது சரிதான். ஆனா கௌரி டீச்சர் அப்படி நினைச்சு பழக்கதா எனக்கு தெரியல. அப்படி இருப்பா நீ நினைக்கல, ஆனா அப்படித்தான் இருக்கணும் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு மத்தியானம் சாப்பிடும் போது சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சு. கதையில மட்டுமே நல்ல கருத்தை எழுதுறதுனால யாருக்காவது லாபம் இருக்கா? ஆமா, அதை என்கிட்ட எதுக்கு சொல்றீங்க? இல்ல, சிஆர்எஸ் எழுதின நாவல நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் படிக்காரு. ரொம்ப தேங்க்ஸ். இப்ப எழுதிட்டு இருக்காரு ஒரு கதை. ஆமா, ஒரு மௌனம் கலைகிறது. அதுல ஹீரோ ஹீரோயின்ஸ் லவ் பண்றது ரொம்ப பிரமாதமா எழுதி. அவங்க 2 பேரும் லைவ் பண்றத பத்தி ரொம்ப அற்புதமா எழுதியிருந்தாரு. பட் அந்த பொண்ணை விதவையாக்குனது மட்டும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த பொண்ணுக்கு நல்ல முடிவு கொடுப்பாரா? எனக்கு எப்படி தெரியும்? அது அவர் எடுக்க வேண்டிய முடிவு. ஏன் நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்க கூடாதா? இல்ல, நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்க கூடாதான்னு கேட்டேன். சொல்லுங்க. எதிரும் புதிருமா இருந்த 2 பேரை சந்திக்க வச்சீங்க. அப்புறம் அவங்கள சேர்த்து வச்சீங்க. ரொம்ப அழகா லைஃப லீட் பண்ணிட்டு இருந்தாங்க. கல்யாணமான 6 மாசத்துல ஒரு இன்ஸ்டன்ட்ல அவ புருஷனை சாகடிச்சிட்டீங்க. அந்த பொண்ணுடைய மனநிலைமை உங்களுக்கு புரியுதோ இல்லையோ, பாவம் சார். இப்ப அந்த பொண்ணு ஒரு இளம் விதவை. அவளுக்கு ஒரு லைஃப் கொடுங்க. அந்த பொண்ணு ஒரு இளம் விதவை. அவளுக்கு ஒரு லைஃப் கொடுங்க. அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குதுன்னு வராம இருந்துறாதீங்க. எத்தனை தடவை சொல்லுவீங்க? உங்க வீட்டு காதுகுத்து விசேஷத்துக்கு நாங்க எல்லாரும் குடும்பத்தோட வர்றதுங்கிறது முடிவு பண்ண சமாச்சாரம். போய் மத்த வேலையை பாருங்க. வரங்க. அவசியம் வர்றேன். எந்த கோயில் எப்படி வரணும்னு சொல்லுங்க. எப்படி வர்றதுன்னு கவலைப்படாதீங்க. காம்பவுண்ட்ல எல்லாருமே வர்றாங்க. இதுக்காக தனி வேணா ஏற்பாடு பண்ணிருக்கேன். ரொம்ப சௌரியமா போச்சு. நிச்சயமா வரேன். குடும்பத்தோட வந்து சேர்ந்துடுறீங்க. உங்க பையன் காது குத்துல கெடா வெட்டுறேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நான் வரலன்னா அது அவ்வளவு மரியாதையா இருக்காதுங்க. புறப்படுங்க. காது குத்துறது நாளைக்குங்க. இன்னைக்கு இல்லையா? நீங்க போங்க, நாங்க வந்து சேர்ந்துடுறோம். அவங்க கிட்ட சொல்லி பஸ் காசு வாங்கி வை. வண்டியை நிறுத்துங்க, வண்டியை நிறுத்துங்க. எதுக்குயா? கெடா எங்கயா? அது பின்னால வண்டியில வந்துருக்கியா? அப்புறம் ஏன்டா என்ன இந்த வண்டியில ஏத்துனீங்க? ஏங்க, மொட்டை அடிச்சதுக்கு அப்புறம் கெடா வெட்டுவாங்களா இல்ல கெடா வெட்டதுக்கு அப்புறம் மொட்டை அடிப்பாங்களா? எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா. ஏங்க, பையனுக்கு மொட்டையும் அடிச்சாச்சு, தலையும் கழுவியாச்சு. ஆமா, அப்புறம் எப்பங்க கெடா வெட்டுறது? காது குத்துனதுக்கு அப்புறம் தான் கடா வெட்டுவாங்க. இன்னும் வந்து குத்தியா? வாயா, காது குத்துலாம். எல்லாரும் குத்துவோம்.
நிக்கிறேன். ஏங்க காது குத்துனதுக்கு அப்புறமாவது கெடா வெட்டுவீங்களா இல்ல என்ன மட்டும் விட்டுட்டு ஓடி போயிருவீங்களா? அடாடா சும்மா இறையா. யோ நீ என்ன காது குத்துறியா மண்டை குத்துறியா? நாங்க காதும் குத்துவோம். சரி குத்துறேன். குத்தியாச்சு, வாங்க போய் கெடா வெட்டலாம். காதே குத்துறையா கத்துனா அதானே. ஏங்க யானை கிட்டயே ஆசீர்வாதம் வாங்கியாச்சு, இனி எப்ப தாங்க கெடா வெட்ட போறீங்க? ஏயா பழப்புக்கிட்டே இருக்கலாம்? டேய் கரடி, உனக்கு பல்லு இல்ல கெடா முக்கியம் இல்ல, பேசாம இரு, வாயை கிழிச்சு போடுவேன். வாங்க வாங்க ஐயா, பெண்களே வாங்க ஐயா. சாமி கும்பிட வந்தீங்களா? கும்பிடணும். ஆமா, மொட்டை அடிக்கிறப்ப இருந்தீங்க, காது குத்துறப்ப வந்துட்டீங்க. காது குத்துறதான விசேஷமே. ஒரு நல்ல காரியம் நடக்கிற இடத்துல நான் ஏன் நிக்கணும்னு தான். நம்ம மட்டும் இந்த பொண்ணுக்கு ஒரு லைஃப் கொடுத்தா அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனையே இருக்காது இல்லையா? ஆமா, நேத்து ராத்திரி ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இருந்தீங்க போல இருக்கு. ஆமா. ஏ நீங்க சொன்ன மாதிரி அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை தரத பத்தி யோசனை பண்ணிட்டு இருந்தேன். முடிவு பண்ணிட்டீங்களா? முடிவு பண்ணிட்டேன். நான் பண்ண முடிவை மத்தவங்க ஏத்துக்குவாங்களா? நீங்க எடுக்கிற எந்த முடிவா இருந்தாலும் நான் ஏத்துக்குவேன். எனக்கு அப்பவே தெரியும் நீ இந்த மாதிரி வேலையை செய்வேன்னு. ரோட்ல போற ஒரு கன்னி பொண்ணுக்கு தாலி கட்டுறதும் விதவைக்கு பொட்டு வைக்கிறதும் ரெண்டுமே ஒண்ணுதான்டா. அவர் மேல தப்பு. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்காக அவரை என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். அவர் உன்னை தொட்டதுக்காக அவர் அடிச்சிட்டியே, ஆனா நீ அடிக்கும் போது அவரை தொட்டுட்ட தெரியுமா?
ராவணன் சிறை எடுத்துக்கிட்டு போனதுனாலதான் சீதை நெருப்புல விழுந்து தான் தூய்மையானவன் நிரூபிச்சா. இப்ப நீ தொட்டதுனாலதான் நான் நெருப்பு வச்சேன். நீ எனக்கு பொட்டு வச்சது தப்பு இல்ல. பொட்டு வைக்கிற அளவுக்கு நான் உன்கிட்ட நடந்துகிட்டேனே, அது என்னோட தப்புதான். என் கணவர் என்னோட இருக்கிறாருங்கிற உணர்வுகளோட தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இல்லைன்னா தற்கொலைங்கிற அந்த கோழைத்தனமான முடிவுக்கு நான் எப்பவோ போயிருந்திருப்பேன். என் கழுத்துல தாலி இல்லாம இருக்கலாம், ஆனா என் உடம்புல இருக்கிற எல்லா நரம்புமே அவர் கட்டின தாலிதான். என்னைக்கு எங்களுக்குள்ள சாந்தி முகூர்த்தம் நடந்ததோ அன்னையில இருந்து இந்த உடம்புல ஓடுற எல்லா ரத்தமும் அவரோட தான். இதுவரைக்கும் நான் எத்தனையோ கதாபாத்திரங்களை உருவாக்கியிருக்கேன். ஆனா உன்னோட கதாபாத்திரத்தை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. ஒரு வசந்தத்தை பத்தி எழுதுக்காக காஷ்மீர் போனேன், வறட்சியை பத்தி எழுதுக்காக ராஜஸ்தான் போனேன், ராணுவத்தை பத்தி எழுதுக்காக லடாக் போனேன். உங்க வீட்டு காம்பவுண்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் டீ எழுத ஆரம்பிச்சேன். ஆனா உன் மனசுங்கிற காம்பவுண்டுக்குள்ள என்ன இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல. இதுவரைக்கும் ஒரு எழுத்தாளங்கிற முறையில பெண்மை பத்தி நான் பேனாவில் மட்டும்தான் எழுதியிருக்கேன். ஆனா நீ நெருப்பிலேயே எழுதிட்ட. பண்பா இலக்கான நமது மண்ணில் இன்னும் இப்படியும் சில மலர்கள் இருக்கத்தான் செய்கின்றன.